என்னது தம்பி? கல்யாணத்தன்னைக்கே செத்து போனதுனால அந்த ஆசை நெஞ்ச விட்டு போகல. அதனாலதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. நிறைவேறாத ஆசையில செத்து போனதுனால இந்த பொணம் நெருப்புல வேகாது, குழி தோண்டிதான் புதைக்கணும். பூசாரிய கொன்னுடுச்சு, அந்த சாமிக்கு பூஜை ஒரு கேடா? கோவில் இழுத்து முடுங்கடா போடா. அந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டு வா. முத்துமாரியம்மன் கோவில முடியாச்சு, அப்புறம் எப்படி புத்து நாகத்துக்கு சக்தி வந்தது? மறுபடியும் உங்க மந்திரம் பலிக்காம போயிடுச்சு. எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்குது. சர்வ சக்தி படைச்ச யாகத்தை ஒரு சாதாரண நாகம் தடுக்குதுன்னா என்னமோ நடக்குது. ஐயா, மறுபடியும் கோயிலை திறந்துட்டாங்கய்யா. யார் நீ? பேரு ரேணுகா, ஊரு படவேடு, தொழில் காவக்காரி. இந்த காவக்காரி பூசாரியா மாறணுங்கிறது கட்டளை. அதான் வந்தேன், இந்த கோயிலை திறந்தேன். இந்த கோவில் தர்மகர்த்தானா? என்ன கேட்காம நீ எப்படி கோவில் திறக்கலாம்? கோயிலை திறக்கிறதுக்கு ஆத்தாவோட உத்தரவு தான் வேணும், அடுத்த உங்க உத்தரவு தேவையில்லை. ஆத்தா தான் ஆளை கொள்ற ராட்சசி ஆயிட்டாள. பூசாரிய கொன்னவளுக்கு பூஜை எதுக்கு? கும்பிடுற தெய்வத்தையே கொலகாரின்னு சொல்ற அதிசயத்தை இந்த ஊர்ல தான் பாக்குறேன். இவ முத்துமாரியா இல்ல கொலகாரியான்னு இன்னும் 18 நாள்ல தெரிஞ்சிரும். அது வரைக்கும் உன் சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் ஆத்தா கோயில மூடி வைக்கிறது நல்லது இல்லைங்க. பூஜையை நடத்தி விடுங்க ஐயா. பூசாரி அம்மா, எனக்கு எங்க வீட்டு முறை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்ன
என்னம்மா வெறும் கூழு வெங்காயம் பாக்குறீங்களா? நாங்க ஏழைங்க, எங்களால முடிஞ்ச இந்த கூழு தாம்மா. வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இந்தா உன் பங்கு. அண்ணே, இந்தாண்ணே உன் பங்கு. எனக்கு வேணாம்மா, பசிக்கல. பசிக்கலையா இல்ல பழைய நினைப்பு போகலையா? உன் மனச குணப்படுத்துற மருந்து எதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன். கத்தி போல் வேப்பிலையாம் காளியம்மன் மருத்துவமாம், ஈட்டி போல் வேப்பிலையாம் ஈஸ்வரியின் மகத்துவமாம். வெள்ளிமல நாயகி வேலனுக்கு தாயடி, வெம்புரதம் ஏறி வந்து வினய தீக்கணும். நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே, தங்கரதம் ஏறி வந்து தாயே காக்கணும். ஏன் பம்ப கத்தம் கேட்கலையோ கருமாறியே, இந்த பானகமும் ருசிக்கலையோ பூமாரியே, உன் மாளிகையின் மணிக்கதவும் திறக்கவில்லையோ, அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி. இது கோயில் வீடு, சாமுண்டி இங்கதான் தங்கி இருந்தா, நீயே இங்கே தங்கிக்கம்மா. ஏன் தாயி, சாமுண்டி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ, அவ ஒத்தையில இருந்து பழக்கப்பட்டுட்டா. நீ ஊருக்கு புதுசு, நான் வேணா துணைக்கு உன் கூட இங்கே இருக்கட்டுமா? நானே ஒரு காவக்காரி, எனக்கு ஒரு காவலா? எனக்கு மத்தவங்களுக்கு துணையா இருந்துதான் பழக்கம். நீங்க போயிட்டு வாங்க. வரமா? யாரா அவ? எங்க இருந்து வந்தா? எதுக்காக கோவிலுக்கு வந்து பூஜை பண்றா? சொல்லுடா. எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவ பண்ண பூஜையில பம்ப வாசிச்ச? ஏதோ சக்தி என்னை ஆட்டி வச்சிருச்சு. என்னை அறியாமலே நான் பம்பை வச்சுட்டேன். மற்றபடி அந்த அம்மா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி சரி, அது விடு. அந்த முத்துமாரியம்மன் யாரு? அவளை பெத்த தாயா நினைச்ச உன் தங்கச்சிய கொன்னவன். அவ கோயில்ல பூஜை நடக்கலாமா? அதுக்கு நீ பம்ப வாசிக்கலாமா? தப்பு தாயா. என் தங்கச்சி இல்லாத கோயில்ல நான் பம்ப வச்ச தப்பு. என் தங்கச்சி இல்லாத ஊர்ல இனிமே இருக்கிறது தப்பு. நான் வர்றேயா. பம்பக்காரனை ஓரம் கட்டியாச்சு. இனிமே அந்த வம்புக்காரிக்கு ஒரு வழி பண்ணணும். ஐயா, ஊர்ல ஏதாவது அவசரம் நடந்தா புது பூசாரி கோயில திறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி பழைய போட்டு மறுபடியும் கோயில மூடிடலாம். நல்ல ஐடியா. கோவிலுக்கு எதிர்க்க இருக்க வேப்ப மரத்தை கொளுத்திருக்கு. பச்சை வேப்ப மரம் பத்தி எரிஞ்சதுன்னா ஊர் ஜனங்கள்லாம் அதை அபசகணும்னு சொல்லுவாங்க. அதை வச்சே பூசாரிய ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னைக்கு ராத்திரியே கோயில் வேப்ப மரத்துக்கு கொல்லி வச்சிடறோம்.
பூசாரி அம்மா, வேப்ப மரத்துல பால் வடிகிற அதிசயத்தை இந்த ஊர் இப்பதாமா பாக்குது. தெய்வத்துக்கு மனுஷங்க தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மரமே பாலாபிஷேகம் பண்ணுதுன்னா அது நீ வந்து கோயில் திறந்த நேரம் தாம்மா. பூசாரி அம்மா, மனசார சொல்றோம், இந்த ஊரை விட்டு போகாத தாயி. டேய், எந்த மரத்தை கொளுத்தலான்னு வந்தோமோ அந்த மரத்துல பாலா கொடுத்தடா. எப்படா இது? ஊருக்குள்ள வந்த பூசாரிய பூவாடக்காரியா மாத்திட்டாங்களே. வாங்க சார்.